தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 9வது நிதிக்குழுவில் 7.93% இருந்த தமிழ்நாட்டின் பங்கு தற்போது 4.079% குறைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த இழப்பு 3.17 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இந்த இழப்பு தமிழ்நாடு அரசின் மொத்த நிலுவைக் கடனில் சுமார் 33% சமம் என்றும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். அண்டை மாநிலங்களுக்கு 13% முதல் 23% வரை நிதி உயர்வு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு வெறும் 0.44% மட்டுமே உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது நீதியற்றது என்றும் தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டினார். 16வது நிதிக்குழுவின் இந்த அறிக்கை தமிழ்நாட்டிற்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது. அனைத்து மாநிலங்களும் மத்திய வரிகளின் பகிர்ந்தளிக்கத்தக்க நிதியில் மாநிலங்களுக்கான பங்கை அதிகரிக்க வேண்டும் என தெளிவாக கோரியிருந்த போதிலும் மாநிலங்களுக்கான பங்கானது 41% தொடர்வதாக நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது. மேலும் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்கள் விதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்வது குறித்து மாநில அரசுகள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது நிதிக்குழுவின் அறிக்கையில் எந்தவிதமான பரிந்துரையும் இடம்பெறவில்லை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு 50-50 என்ற விகிதத்தில் நிதியளிப்பதாக ஒப்புதல் அளித்தும் அதற்கான நிதியை இன்னும் முழுமையாக விடுவிக்கவில்லை என்று கூறிய நிதியமைச்சர் மத்திய அரசு வழங்க வேண்டிய 9,500 கோடி ரூபாயை மாநில அரசு தனது சொந்த நிதியிலிருந்து செலவிட்டுள்ளதால் மாநிலத்தின் பணப்புழக்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்திற்கு சேர வேண்டிய நிதி மற்றும் ஜல்ஜீவன் திட்ட நிதி ஆகியவற்றை நிறுத்தி வைத்து செயற்கையான நிதி நெருக்கடியை உருவாக்குவதாகவும் நிதியமைச்சர் குற்றம் சாட்டினார். மாநிலங்களுடன் உரிய ஆலோசனை மேற்கொள்ளாமல் வரி விகிதங்களை சீரமைப்பது அல்லது நியாயமற்ற நிபந்தனையுடன் கூடிய திட்ட செலவினங்களை மேற்கொள்ள கட்டாயப்படுத்துதல் என ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டின் நிதிநிலையில் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருவது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. ஏப்ரல் மாதத்தில் மாநில அரசின் கணக்கிலிருந்து 1,709 கோடி ரூபாயை எந்தவித முன்னறிப்பும் இன்றி மத்திய அரசு பிடித்தம் செய்ததை சுட்டிக்காட்டிய அமைச்சர் மின்சார வாரியத்தின் இழப்பை ஈடுகட்ட 16,290 கோடி ரூபாயை மாநில அரசு மின்வாரியத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் அவ்வாறு வழங்க இயலாத நிலையில் மாநில அரசுக்கு அனுமதிக்கப்படும் கடன் உச்சவரம்பிலிருந்து அந்த தொகை கழிக்கப்படும் என்றும் மத்திய அரசு நிபந்தனை விதித்துள்ளதாக கூறினார். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 413 கோடி ரூபாய் மட்டுமே உண்மையான இழப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் மத்திய அரசின் நிபந்தனை நடப்பு ஆண்டில் 15,877 கோடி ரூபாய் கூடுதல் செலவை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். மாநிலங்களின் ஆட்சேபனையை கருத்தில் கொள்ளாமல் சரக்கு மற்றும் சேவை வரிகளை சீரமைத்ததால் நடப்பு ஆண்டில் மட்டும் 9,600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்கம் தென்னரசு கூறினார்.